அனைவருக்கும் வணக்கம். அசுரன் போல் வியாபாரம் செய்யுங்கள். இந்த புக்கை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது இதுல பிசினஸ் பீப்புளுக்கு நிறைய மோட்டிவேட்டான நிறைய வரிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது பிசினஸ்ல ஒரு லாஸ் ஆச்சுன்னா நான் தோத்து போயிட்டேன், முழுசா தோத்து போயிட்டேன் அப்படின்னு தோண்டு போற பீப்புள்ஸ்க்கு இதுல சொல்லியிருக்காங்க. என்னன்னா பிசினஸ்ல வெற்றி அப்படி இல்லைன்னா படிப்பினை. இது 2 மட்டும்தான். தோல்விங்கிற ஒண்ணு கிடையாது. அதாவது என்னன்னா ஒண்ணு வெற்றி அடையறீங்க, இல்லைன்னா அதுல லாஸ்ட்ல என்ன நீங்க கத்துக்கிறீங்க. இதுதான் விஷயம். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ்ல நீங்க எவ்வளவு நாள் பிழைச்சிருக்கீங்க அதுதான் முக்கியம். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எவ்வளவு நாள் அதுல வித்ஸ்டாண்ட் பண்றீங்க, இந்த பிரச்சனையெல்லாம் சமாளிச்சு எவ்வளவு நாள் வித்ஸ்டாண்ட் பண்றீங்க அப்படிங்கறதுதான் இங்க ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நீங்க அப்படி வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுக்கு லாபத்தை ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு குறிக்கோளா வைக்க கூடாது. நீங்க வித்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துல உங்க தொழில் தானா உங்க கையில பணத்தை பெருக செய்யும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நீங்க ஒரு இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டே இருக்க இருக்க நீங்க அதுக்கு உண்டான நிறைய ஒரு பாடத்தை கத்துக்குவீங்க. பிசினஸோட ஸ்டாட்டிக்ஸ் என்ன, இதுல வர பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, இதெல்லாம் ஒவ்வொன்றா கத்துக்கிட்டே வருவீங்க. இதை ஒரு குறிப்பிட்ட காலத்துல கரெக்டா அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. அதாவது உங்க பிசினஸ்க்கு தேவையான எல்லா ஸ்டாட்டிக்ஸும் உங்களுக்கு தெரியும். அதை நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்ப தானா உங்க கையில உங்க லாபம் பெருக செய்யும். நீங்க நினைச்ச வெற்றி கிடைக்கும். இன்னொன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, சில டெம்பரரி ஷடோனு, அப்புறம் பேங்க் லோன் பிரச்சனை, அதாவது உங்க பேங்க் உங்க உங்க கம்பெனியை மூடி சீலே வச்சாலுமே நீங்க தோத்து போனவங்க கிடையாது. அதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டு அந்த விஷயத்தை எப்படி சரி பண்ணி வெளியே வரீங்கிறது தான் முக்கியம். இப்படி சீல் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி தோண்டு போக கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, பிசினஸ் பீப்புள் சண்டை சேவல் மாதிரி இருக்கணுங்கிறாங்க. சண்டை சேவல் பாத்தீங்கன்னா, தனக்கு எதிரில் இருக்கிற எதிரி சேவல் எவ்வளவு பெரிய இதாவனா, அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட எவ்வளவு திறமையான சேவலா வேணா இருக்கலாம். ஆனா இந்த சேவலுக்கு அந்த களத்துல இறங்கிட்டா அந்த சேவலை வீழ்த்தணும், அவ்வளவுதான். அது எப்படி எவ்வளவு பெரிய சேவலா வேணா இருக்கலாம், இதோட ஸ்ட்ராங்கா இருக்கலாம், இதோட ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடலாம். ஆனா இந்த சேவலுக்கு அதை வீழ்த்தணும். அந்த ஒரு வைராக்கியத்துல மட்டும்தான் சண்டை போடும். அப்போ இதுக்கு ஏகப்பட்ட அடிப்படலாம், நிறைய என்ன சொல்றது, கீறல்கள் விழுகலாம். சில பேர்லாம் கத்தியெல்லாம் கட்டு விடுவாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இது பண்றப்ப அதோட உறுப்புகள் கூட வெளியே விழுகிறதுக்கெல்லாம் கூட சான்ஸ் இருக்கு, கிழிச்சு. இருந்தாலும் அதுக்கு என்ன முக்கியம்னா அந்த சேவலை வீழ்த்தணும். இது மட்டும் தான் முக்கியம். இது மாதிரிதான் பிசினஸ் பீப்புள் இருக்கணும். அந்த வெற்றி மட்டும்தான் அப்படிங்கிற வைராக்கியத்துல ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நன்றி.